திருப்புலி வாசகங்கள் செவ்வாய்க்கிழமை 12 டிசம்பர் 2023. முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, வசனங்கள் 1 முதல் 11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே அதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். நற்செய்தி வாசகம். சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 12 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருவருகை காலத்தின் 2வது வாரத்திற்குள் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் பதிலுரை பாடலை நாம் பார்க்கும் பொழுது நமது கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் என்பதை நமக்கு இன்றைய பதிலுரை பாடல் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். நம்முடைய கடவுள் எத்தகைய ஆற்றலுடன் வரப்போகின்றார் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து கூறுகின்றது. நம்முடைய கடவுள் இரக்கம் மிகுந்த ஆற்றலோடு இவ்வுலகத்திற்கு வரப்போகின்றார். மிகுந்த வல்லமையோடு இந்த உலகத்திற்கு வரப்போகின்றார்.
சிதறிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற வல்லமையோடு இந்த உலகத்திற்கு வரப்போகின்றார் என்ற செய்தியை தான் இன்றைய நற்செய்தி, இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இறைவன் மன்னிக்கின்ற இரக்க மிகுந்த இறையாற்றலை கொண்டவராக இருக்கின்றார். நான் என்னுடைய வார இறுதி களப்பணியை நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் ஒரு பங்கில் ஆற்றிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த பங்கில் இருக்கின்ற ஒரு இளைஞன் என்னை ஒரு நாள் மாலை வேளை சந்தித்தான். அவன் சந்தித்த போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை அவர் கூறிக்கொண்டு இருக்கின்றார். அவர் எப்படி தாந்தோட்டித்தனமாக கடவுளை மறந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு பின்னால் எல்லாம் சென்று எத்தகைய ஒரு வழி தவறிய அந்த ஆடை போன்று அவரும் வாழ்ந்தார் என்று தன்னுடைய வாழ்க்கையை அவர் விவரித்துக் கொண்டிருந்தார். இவருடைய மனம் மிகவும் கனமாக இருந்ததாக அவர் கூறினார். அனைத்தையும் கேட்டுவிட்டு நான் இந்த ஒரு ஓமையை தான் அவருக்கு சொன்னேன். கடவுள் நம்மை தேடி வருகின்றார். தொலைந்து போன ஆடாகிய நம் ஒவ்வொருவரையும் அவர் தேடி வருகின்றார். அவர் இரக்க மிகுந்த இறைவனாக இருக்கின்றார், மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். எப்பொழுது நாம் நமது தவறை உணர்ந்து அந்த இறைவனின் பக்கம் நாம் திரும்புகின்றோமோ அப்பொழுது நம்மை வாரி அணைத்துக் கொள்கின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார் என்று நான் கூறினேன். அந்த இளைஞனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஒரு இறைவனால் அத்தகைய ஒரு மன்னிப்பை கொண்டிருக்க முடியும்? நான் இவ்வளவு குற்றங்களையும் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேனே, அதையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கே என் மீது ஒரு வெறுப்பா இருக்கின்ற பொழுது இறைவன் எப்படி என்னை அன்பு செய்ய முடியும்? அதற்கு நான் கூறிய பதில், அதுதான் இறை அன்பு, அதுதான் இறைவனின் எல்லை கடந்த அன்பு, அதுதான் இறைவனின் ஆற்றல். நாம் எத்தகைய பாவிகளாக இருந்தாலும், எத்தகைய இழிவுக்குரிய பாவங்களை செய்தாலும், நாம் மனம் மாறும் பொழுது, நம்முடைய தவறை நாம் உணர்ந்து நாம் இறைவனின் பக்கம் திரும்பும் பொழுது இறைவன் நம்மை மன்னிப்பவராக இருக்கின்றார். நீ உனது தவறை உணர்கின்றாயா? நீ உண்மையை இறைவனின் மன்னிப்பை நாட விரும்புகிறாயா? அப்படி என்றால் மனம் மாறு, நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய், தினந்தோறும் திருப்பள்ளிக்கு பங்கு கொள் என்று அவருக்கு அறிவுரை கூறினேன். அந்த இளைஞன் சற்று ஒரு சில நேரங்கள் அமைதியாக இருந்து மனம் நொந்து அழுதவராக மீண்டும் தன்னுடைய வீடு சென்றார். இயேசுவில் அன்பானவர்களே, இன்று வழி தவறி செல்கின்ற அந்த ஆட்டையும், அந்த ஆட்டிற்கு பின்னால், அந்த வழி தவறி அந்த ஒரு ஆட்டிற்கு பின்னால் செல்கின்ற அந்த மெய்ப்பனையும் நாம் பார்க்கின்றோம். இறைவன் நம்மை தேடி வருகின்றார். அவருக்கு உகந்த 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு நம்மை நோக்கி, தொலைந்து போன அந்த ஒரு ஆடை நோக்கி அவர் வருபவராக இருக்கின்றார். எனவேதான் இறைவன் இரக்கம் மிகுந்தவராக, இரக்கம் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். இறைவன் இன்று நம்மை தேடி வருகின்றார். நாம் தொலைந்து போன ஆடுகளாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு தருணத்தில் அந்த தொலைந்த ஆடு தன்னுடைய தலைவனின் குரலுக்கு செவி கொடுக்க ஒரு இடத்தில் கண்டிப்பாக நின்றாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆடு தன்னுடைய தலைவனை கண்டு கொள்ள முடியும். தொலைந்து போன ஆடு தொடர்ந்து அந்த தவறான பாதையில் பயணம் செய்தே கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்ற மிருகங்களிடம் அது அகப்பட்டு மற்ற மிருகங்களுக்கு அது பலியாகிவிடும். இன்று இறைவன் நம்மை தேடி வருகின்றார். நாம் நம்முடைய தவறான வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இல்லாமல் ஏதேனும் ஒரு நிலையில் நாம் நின்றாக வேண்டும். அப்படி நிற்கும் பொழுதுதான் நம்மை நோக்கி வருகின்ற நம்முடைய ஆயினது குரலை நாம் கேட்க முடியும். நம்மை நோக்கி வருகின்ற இந்த கடவுளின் குரலை நாம் கேட்க முடியும். அதற்காகத்தான் கடவுள் மனு உருவாகி இந்த உலகத்திற்கு வருகின்றார். அத்தகைய அன்பை கடவுள் கொண்டவராக இருக்கின்றார். இரண்டாவது முக்கியமான ஆற்றல், கடவுள் அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவராக இருக்கின்றார். கடவுள் சிதறி போன தன்னுடைய ஆடுகள் அனைத்தையும் அவர் கூட்டி சேர்ப்பவராக இருக்கின்றார். எவரையும் துளைத்து விடாமல் அல்லது எவரையும் உதாசீனப்படுத்தி நீ இத்தகைய பாவி எனக்கு வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி விடாமல் இறைவன் பாவிகளையும் இறைவனுக்கு உகந்தவர்களையும் அனைவரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு அவர் அனைவரையும் இணைக்கின்ற ஒரு கடவுளாக, ஒன்று சேர்க்கின்ற கடவுளாக, அந்த ஆடை தன் தோள் மீது சுமப்பவராக, வலுவுற்றவர்களை அதிகமான கவனத்தோடு வழிநடத்துபவர் இறைவனாக அவர் இருக்கின்றார். இன்று நாம் இத்தகைய இறைவனின் இரக்கத்தை, இந்த இறைவனின் ஆற்றலை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக, நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் நாமும் அந்த ஆற்றலை
நாம் பிறருக்கு கொடுப்பவர்களாக, இறைவனின் மன்னிக்கின்ற ஆற்றலை, இறைவனின் ஒன்று சேர்க்கும் ஆற்றலை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் செய்பவர்களாக, நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய குடும்பத்தாரை, நாம் பணிபுரிகின்ற இடங்களில் நம்மோடு பணிபுரிகின்றவர்களோடு நாமும் இரக்கம் மிகுந்தவர்களாக, இரக்கத்தின் கருவிகளாக நாம் மாற வேண்டும். தொலைந்து போனவர்கள் பின்னால் நாம் சென்று அவர்களை கூட்டி சேர்க்கின்றவர்களாக நாமும் வாழ வேண்டும். அனைத்திற்கும் மேலாக ஒற்றுமையின் கருவிகளாக நாம் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் சிதறை அடிக்கப்படுகின்ற, எந்த நேரத்திலும் நாம் மக்களை சிதற செய்கின்ற கருவிகளாக அல்லாமல் மக்களை ஒன்று சேர்க்கின்ற கருவிகளாக, என்னுடைய குடும்பத்தில் நான் என்னுடைய தந்தை, தாய், மனைவி, கணவன், பிள்ளைகள் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு கருவியாக, என்னுடைய பணியிடங்களில் மக்கள் வெவ்வேறாக இருந்தாலும், வெவ்வேறு மனநிலையில் இருந்தாலும் அவர்களை ஒன்று சேர்த்துகின்ற ஒரு கருவியாக நான் வாழ்கின்றேனா என்கின்ற கேள்வியை நான் கேட்போம். பிறக்க இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை அளிக்கின்றார், நம்மை ஒன்று சேர்க்கின்றார். அந்த ஆண்டவரின் மக்களாக இருக்கின்ற நாம் பிறரை மன்னிக்கின்றோமா? பிறர் மீது இரக்கம் காட்டுகின்றோமா? அனைவரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து வாழ்கின்றோமா என்பதை சிந்திப்போம், பிரார்த்திப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணியருடைய அரசியான கண்ணியே, தயையுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன். பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன். மனு உருவான வாக்கின் அன்னையே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமலோற்பவியான புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்.